ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது எள்ளையும், கடலையும் காமிக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நான் வந்து சென்னைக்கு மறுபடியும் புதன்கிழமை போப்போறேன். நான் எப்பலாம் ஊருக்கு வரேனோ, அப்பலாம் இது 2 மட்டும் கன்ஃபார்ம் வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா வந்து இது வந்து சூப்பர் மார்க்கெட்ல வாங்கவே முடியாது எள்ளு. எள்ளு வந்து 50 கிராமோ, 100 கிராமோ வாங்குவேன். அதுவே வந்து ₹30க்கு மேல தான் வாங்குவேன் நானு. இங்க வந்து 1 கிலோ 150 தான். அதேமாரி வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோ 45, ₹50 நெனைக்கிறேன். அதுக்குள்ள தான் இருக்கும். ரூ. 55 என்னமோ ஒண்ணு வாங்குவேன். விலை ஜாஸ்தி தான் ஆனா. இங்க விட அங்க ஜாஸ்தி தான். அதனால வரும்போதெல்லாம் நான் வாங்கிருவேன். ரொம்பவே குவாலிட்டியும் நல்லாருக்கும். அ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல வந்து நானு பசங்களுக்கு எள்ளுருண்டை செய்வேங்க. அதனால தான் நான் வாங்கிட்டு போயிருவேன் எப்பவுமே. ஏன்னா எள்ளுருண்டை ரொம்ப நல்லது. பசங்க வந்து நம்மலாம் சின்ன வயசுல வந்து அப்படியே நம்ம வறுத்து அப்படியே சாப்பிடுவோம். ஆனா, இப்ப இருக்க பசங்கலாம் அந்த மாரி சாப்பிட மாட்டாங்க. அதனால எள்ளுருண்டை செஞ்சு குடுப்பேன். அதுக்காக வாங்கிட்டு போவேன். வேர்க்கடலை வந்து எள்ளுருண்டையில மிக்ஸ் பண்றதுக்கு வாங்கிட்டு போவேன். அப்புறம் சட்னிக்காகவும் வாங்கிட்டு போவேன். இப்ப நான் இந்த எள்ளு அவுத்து காமிக்கிறேன் பாருங்க. எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. பார்க்கறதுக்கே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அது வந்து எந்த தூசியும் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இந்த எள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எள்ளு அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதே மாரி வேர்க்கடலையும் அடிக்கடி எடுத்துக்கோங்க. நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரின்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. அதுக்கு பதிலா நம்ம இந்த வேர்க்கடல டெய்லியும் ஒரு ஒரு படி சாப்பிட்டோம்னாவே அதுவே போதும். ஓகேங்களா? ரொம்பவே நல்லாருக்கும். இதுவுமே குவாலிட்டி சூப்பரா இருக்கு பாருங்க. என் வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.